ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தேவனை குறித்து அறிந்த நாம் தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும், அதாவது நடைமுறை வாழ்விலே தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய கிறிஸ்தவ உலகத்தினுடைய மிகப்பெரிய டிசப்ஷன் என்ன அப்படின்னா, we do all have a lot of knowledge. நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கிறது. அப்படி தெரிந்திருக்கிறதுனால என்னவோ தெரிந்ததே போதும் நம்ம நினச்சிட்டோம். அல்லது உங்களோட நிறைய தெரிஞ்சுன்னா நான் அதிகமான பரிசுத்தவான் ஆயிடும். ஆனால் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் வித்தியாசமே இருக்குது. ஏன்? அதிகம் படித்த வேதம் படித்த பலருடைய வாழ்க்கை உலக மக்களுடைய வாழ்க்கையோட தரம் தாழ்ந்து இருக்கிறது. நம்ம மீடியாவில் நிறைய நாள் அதை பார்க்குறோம், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிலைமையும். ஆனால் கிறிஸ்தவத்தை குறித்து சொல்லும் பொழுது, இந்த ஆராதனையை குறித்து சொல்லும் பொழுது, பவுல் 11வது அதிகாரம் வரைக்கும் ரோமர் புத்தகத்தில் தேவன் எனக்காக என்னென்ன இரக்கங்களை அவர் காண்பித்தார் என்பதை குறித்து பலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு 12வது அதிகாரத்திலிருந்து நான் எப்படி அவரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுத வர்றார். 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் நீங்கள் தேவனை அறிந்தும் அவரை கனப்படுத்தவில்லை அல்லது அவரை ஆராதிக்கவில்லை என்று ஒரு சில மொழிபெயர்ப்பு சொல்லுது. அப்படி சொன்ன அதே பவுல் திருப்பி அதே இது 12வது அதிகாரம் 1வது வசனம் வரும்பொழுது எப்படி ஆராதிக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ இந்த முழு புத்தகத்தில் இருந்து தான் ஆராதனை என்னங்கிறத கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நாம் நினச்சதெல்லாம் அசியூம் பண்ண முடியாது. சரி, இப்போ அதே 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள் பல காரியங்களை படிச்சிட்டோம். இப்போ ஆராதனை குறித்து தொடர்ந்து படிக்கலாமே. அதில் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கல. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிரியேஷன்ஸை பற்றியும் அங்கே எழுதியிருக்கும். எல்லா சிருஷ்டிப்பும் முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பீங்க. ஆனால் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாசிட்டிங் த ஃபர்ஸ்ட் சாப்டர் நடந்ததை கொஞ்சம் விலைக்கு 2வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கும். இப்போ மொதல் வரியிலே சொல்லிட்டார், இதுதான் புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்லிட்டு சரி இரு இதை கொஞ்சம் விலைக்கு சொல்கிறேன் பாருன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து ஆரம்பிக்கிறாரு. அப்படி சொல்லப்பட்ட ஒரு காரியம் 2வது வசனம் அங்கே வாசிக்கிறேன் பாருங்களேன். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஆராதனைன்னு சொல்லிட்டு அடுத்து கீழே சப் புல்லட்டின் எழுதுகிறார், மறுரூபம் ஆகுங்கள். எது மறுரூபம் ஆகணும்? மனம் மறுரூபம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். சரி, அதையும் சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு சொல்லி வர்றாரு. இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், புத்தியுள்ள ஆராதனை அல்லது இதுதான்ப்பா ஆராதனை அப்படின்னு சொன்னால் ஒருவேளை தப்பான ஆராதனை இருக்குமோ? யோவான் 4வது அதிகாரம் 23வது வசனத்தில் அந்த சமாரியா ஸ்திரியோட கூட ஆண்டவர் பேசுகிற அந்த கான்வர்சேஷன்லையும் பார்த்தீங்கன்னா இதே தொழுது கொள்ளுகிற அல்லது ஒர்ஷிப்பை பற்றி அங்கேயும் பேசுகிறாங்க. ஒர்ஷிப்புன்னா நீங்கள் நினைக்கிற நம்ம ஊரில் இருக்கிற பாட்டு பாடுற ஒர்ஷிப் மட்டும் ஒர்ஷிப் இல்லைங்க. பைபிளை பொறுத்த வரைக்கும் ஒர்ஷிப்புன்னா நீங்கள் வசனத்தை கேட்குறது கூட ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒர்ஷிப் தான். நீங்கள் ப்ரேயர் பண்ணுறது, ஆண்டவருக்காக காத்து இருக்கிறது எல்லாமே சேர்ந்தது. ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கையே ஒரு ஒர்ஷிப். இன்றைக்கி நம்ம ஊரில் தான் அப்படி மாற்றிட்டாங்க. ஒர்ஷிப்புனாலே பாட்டு பாடுறது, ஆட்டம் போடுறது, அதுக்கப்புறம் சத்தியத்துக்கு போகிறோம், அங்கே தூங்கிடுவோம், டயர்டாயிரும். ஆனால் இங்கே தேவன் அந்த சமாரியா ஸ்திரிகிட்ட பேசும்பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பாருங்களேன். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவன், யோவான் 4வது அதிகாரம் 23வது வசனம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அப்போது உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் நீ யோசிக்கணும், பொய்யாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் இருப்பாங்களா இருக்கும், அல்லது அறியாமல் தொழுது கொள்ளுகிறவர்கள் இருப்பாங்க. ஏன்னா வசனம் எப்படி சொல்லுது? உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவன் இப்படி தொழுது கொள்ளுவான்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. அப்போது உண்மை இல்லாமல் தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படி தொழுது கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். கரெக்டா? அப்போ உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளுவாங்க அப்படின்னா அவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இந்த ஆவியோடும் அப்படின்னு உடனே இதை நம்ம வேறு மாதிரி எடுத்து போயிட்டோம். இப்போ அதை பற்றி விளக்க நேரம் இல்லை. பேசிக் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் உண்மை என்று சொல்வது தேவனுடைய வார்த்தை, சத்தியம். சத்தியத்தின்படி தொழுது கொள்ளுவார்கள். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ உண்மையாய் தொழுது கொள்ளுதல்னா என்ன அப்படிங்கிறத குறித்து தான் பார்க்குறோம். இப்போ அதே தொழுது கொள்ளுதலை கொண்டு வந்து அதே ஆராதனையை கொண்டு வந்து இங்கே பவுல் எழுதுகிறார். பவுல் எழுதும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகக்கூடிய அந்த காரியத்தை ஆராதனை அப்படின்னு சொல்ல வர்றார். சரி, இப்போ ஏன் இந்த மைண்ட்
அதாவது ஒரு கிறிஸ்தவன் புதிய மனுஷனாக மாறிட்டான் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணக்கூடிய அல்லது வெளிக்காட்டுவதை, நீங்கள் புதிய மனிதனாய் மாறினதை வெளிக்காட்டுவதில் முக்கியமான கேட்வே என்னதுன்னா எங்கள் மைண்டு தான். அதாவது இந்த மனதுக்குள்ளே எப்போதுமே ஒரு போராட்டம் இருக்கும். என் பழைய மனுஷன் அடிப்படையில் சாய்ஸ் எடுக்கலாமா, இல்லை நான் இப்போ புதுசாக மாறிட்டேனே இதன் அடிப்படையில் சாய்ஸ் எடுக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப காலமாக பேச்சுலராக இருந்திருப்பீங்க, டக்குன்னு கல்யாணம் முடிஞ்சிருக்கும். இப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்களுக்குள்ள மனசுக்குள்ள அப்பப்போ ஒரு உணர்வு வரும். இப்போ பசங்க வாடா கிரிக்கெட் விளாட போகலாம் அப்படின்பா. இப்போ கிரிக்கெட் விளாட போகும்பொழுது பழைய பேச்சுலர் மாதிரி முடிவெடுத்து உடனே விளையாட போயிடலாமா, இல்லை இப்போ மனைவி வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாளே விளையாட போனால் வேலை பிடிக்காதே அப்படிங்கிறதுக்காக அவளை சந்தோஷப்படுத்த வீட்டுக்கு போகலாமான்னு ஒரு முடிவெடுக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, கேட்வே, அது மைண்டு. அதே மாதிரி தான் பழைய பாவ வாழ்க்கை பல காலமாக வாழ்ந்துட்டேன், இப்போ நான் கிறிஸ்துவின் பிள்ளை ஆகிட்டேன். இப்போ என் மைண்டு என்ன பண்ணுதுன்னா அதுதான் ஒரு கேட்வே. பாசிட்டிவ் நெகட்டிவ், க்ரீன் சிக்னல் ரெட் சிக்னல் அதுதான் போடுது. எப்படி போகணும் எங்கே போகணுங்கிறத மனம் தீர்மானிக்கிறது. அப்போது இந்த தீர்மானிக்கிற ஏஜெண்ட் புதுசாக மாறணும், அதுதான் ஆராதனை. அதாவது நீங்கள் ஜீவ பலியாக ஒப்புவீங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சரீரம் வருது. அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மனம்னு வரும். இன்னும் கொஞ்சம் கீழே படித்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2 வரியை படிச்சிங்க அப்படின்னா சித்தம்னு வரும். ஸோ பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் உங்களுக்காக செஞ்ச தேவனுக்கு என்னெல்லாம் மாறணும் அப்படின்னா, இந்த சரீரத்தையே நான் தேவனுக்காக ஒப்புவிக்கிறேன், இந்த சரீரத்தை கொண்டு நான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் தேவ மகிமைக்காக. 1. 2வது, என்னுடைய மனசு மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு? முன்னால் கேவலமானதை யோசித்து கேவலமான முடிவெடுத்து கொண்டிருந்த மனம் இனிமேல் கொஞ்சம் புதுசாக மாறி புதுசாக முடிவெடுக்க ஆரம்பிக்குது மனம். அதுக்கு அடுத்து சித்தம். இங்கே இந்த மனத்தை பற்றி தான் பேசுகிறார். ஸோ மனம் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, டூ நாட் கன்ஃபார்ம் டு திஸ் வேர்ல்டு அப்படிங்கிறார். இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாத இந்த வேஷம் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கும் பொழுது ஒரு கிரேக்க பதம் ஷிமாட்டிஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அந்த வார்த்தை என்னென்னா, அதை படிக்கும்போது கொஞ்சம் சந்தோஷம் வருது பாருங்களேன். அந்த வார்த்தை எப்படி சொல்லுதுன்னா, உள்ளே எப்படி இருக்கணும் அதை மாதிரி வெளியே இல்லாதது. நல்லா கவனிச்சிடுங்க. மாய்மாலங்கிறது எப்படி அப்படின்னா, உள்ளவன் பரிசுத்தவானா இல்லை, ஆனால் வெளியில் பரிசுத்தவானா காமிச்சிப்பான், அது வெறும் மாய்மாலம். ஒத்த வேஷம்னா என்னென்னா, உள்ள புதுசாக பிறந்துட்ட, நீ உள்ள தேவ பிள்ளையா மாறிட்ட, ஆனால் வெளியில் தேவ பிள்ளைய நடக்க உனக்கு முடியல. அதுதான் என்ன சொல்லுதுன்னா ஒத்த வேஷம் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த வார்த்தை இன்ஃபேக்ட் இந்த ஷிமாட்டிஷ் அப்படிங்கிற இந்த கிரேக்க வார்த்தையை இது பேசிக்காக ப்ரிட்டெண்டிங் அப்படிங்கிற அர்த்தம். அதாவது மேஸ்குவர்டிங் அப்படிங்கிறாங்க. அது வெளியில் வந்து உள்ளுக்குள்ளே இவன் தேவப்பிள்ளை தான், ஆனால் வெளியில் பார்த்தா இவனுடைய நடையோட பழக்க வழக்கம் பார்த்தா தேவப்பிள்ளை மாதிரி இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. இதே வார்த்தையை எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா 1 பேதுரு 1வது அதிகாரம் 14வது வசனம் எப்படி சொல்லுது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். அப்போது முன்ன இருந்த இச்சை முன்னால் எப்படி நடந்தானோ அதே மாதிரி இப்போ நான் நடக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. முன்னால் நடந்த மாதிரி இனி நடவாமல் அப்படின்னு பேதுரு எழுதுகிறாருன்னா என்ன அர்த்தம்னா, ஏண்டா தம்பி நீ ரட்சிக்கப்பட்டுட்டியே, ஆனால் உன் உள்ளான மனுஷனுக்கும் உன் வெளியில் இருக்க கிரியைக்கும் சம்மந்தமே இல்லையே, இப்படி நடக்கக்கூடாது நீ அப்படின்னு ஒரு நடவாமல்னு வார்த்தை போடுறாரு பார்த்தீங்களா. அந்த வார்த்தை தான் ஒத்த வேஷம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை குறிக்குது. அப்படின்னா பவுலை பொறுத்த வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன், உள்ளம் புதிதாய் பிறந்த ஒருத்தன் வெளியில் பழைய மனுஷன் மாதிரியே இருந்தால் பவுலை பொறுத்த வேஷத்தை கலை, நீ யாருன்னு காட்டு. நம்ம கூட பாருங்க, சிம்பிளாக சொல்கிற மாதிரிங்களேன். இப்போ சர்ச்சு உள்ளச்சு நீதி நியாயம் உண்மை அப்படின்னு பேசுவோம், அப்படியே ரோட்டில் வருவோம், ஒரு இடிச்சிருவோம், ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சிட்டாரு அப்படின்னா உடனே அவர்கிட்ட எப்படி சார் நீங்கள் எவ்வளோ ஃபைன் போடணுமோ அதை போடுங்க சார், நான் அதை பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். உள்ளுக்குள்ளே என்ன சொல்லும் அப்படின்னா, இங்கே பாரு நீ கிறிஸ்தவன் ஆகிட்ட, இப்போ நீதியாக நீ பிஹேவ் பண்ணணும், ஸோ கொடுத்த அபராத தொகையை கெட்டு அப்படின்னு உள்ளே சொல்லும். ஆனால் வெளியில் என்ன பண்ணுவான் அப்படின்னா, உள்ள நல்லவன் வெளியில் கெட்டவன். புரியுதா உங்களுக்கு? ஆனால் மாய்மாலங்கிறது அது வேற, உள்ள கெட்டவன் வெளியில் நல்லவன். ஆனால் இங்கே இவன் உள்ள கிறிஸ்தவன் ஆயிட்டான், ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா உலகத்தா மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கிறான். இந்த ஒத்த வேஷத்தை தரிக்காத, நீ கிறிஸ்தவனா நில்லு, உண்மையே பேசு, நீ சர்ச்சுக்குள்ளே எப்படி இருக்கிறியோ அதே மாதிரி வெளியிலே இரு. அதாவது உள்ளுக்குள்ளே உனக்கு வந்து கிறிஸ்துவ அடக்கி வச்சு வெளியில் உலகத்தா மாதிரி வேஷம் போடாத, அந்த வேஷத்தை கலைச்சி உன் மனசை புதிதாக்கி நீ யாரோ அப்படியே நீ உன்னுடைய கிரியைகளை காட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம்தான் ஆராதனைங்க. ஆராதனை இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன்,
உள்ள கிறிஸ்தவன், வெளியில் எப்படின்னா அவன் போடுற ட்ரெஸ்ஸை தான் நம்ம போடுறோம், அவனை மாதிரி தான் ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறோம், அவனுடைய ப்ரையாரிட்டிஸ் மாதிரி தான் நம்ம ப்ரையாரிட்டிஸ், அவனோட இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட், அவன் எது மேலே ஆசைப்படுறானோ அதான் நம்மளும் ஆசைப்படுறோம், அவனுக்கு எது என்டர்டெயின்மெண்ட் அதான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டு, அவன் எதை நோக்கி ஓடுறானோ அதை நோக்கி தான் நம்மளும் ஓடுறோம், அவனுடைய லக்ஸுரி, அவனுடைய வேனிட்டி, அவனுடைய எதிர்பார்ப்பு, இதை மாதிரி தான் நம்மளும் இருக்குது. இதைத்தான் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு உள்ள நீ யார் தெரியுமா, உள்ள நீ யார், கிறிஸ்துவின் பிள்ளை, வெளியில் தெரியல பாரு. யாக்கோபு சொல்கிறாரு, நீ விசுவாசத்தில் நீதிமான் ஆக்கப்பட்ட தம்பி, ஆனால் வெளியில் பார்த்தா அப்படி தெரியலையப்பா. இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நீங்களும் நானும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறோமா, இல்லை நம்முடைய மனம் புதிதாகி வெளியிலையும் உள்ளேயும் கிறிஸ்தவனாக நாம் இருக்கிறோமா? கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பல நேரத்தில் நாங்கள் உள்ள ரொம்ப வீரமான, தைரியமான, உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் வெளியில் எங்களுடைய தோற்றம், எங்களுடைய கிரியைகள், எங்களுடைய பேச்சு, எங்களுடைய நடக்கைகள் பல முறை அப்படி இல்லை ஆண்டவரே. இந்த வேஷம் வேணாம் ஆண்டவரே. நாங்கள் உள்ளுக்குள்ளே யாராக இருக்கிறோமோ அப்படியே வெளிக்காட்டி அந்த கிறிஸ்தவத்தை எங்களுடைய வாழ்க்கையிலும், எங்களுடைய வார்த்தையிலும், எங்களுடைய நடக்கையிலும் நாங்கள் காட்டக்கூடிய அந்த பலத்தை பரிசுத்த ஆவியானவரே, அந்த எம்பவர்மெண்ட்டை எங்களுக்கு நீங்கள் தாங்க. எங்கள் மனம் புதிதாகட்டும். நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள், நாங்கள் எடுக்கிற முடிவுகள் எங்கள் உள்ளான மனிதனை ஊர்ஜிதப்படுத்துவது போல அமைய உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.